இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி, என்னை சுத்தி நிறைய தப்பு நடந்திருக்குன்னு நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். ஆனா அந்த தப்பெல்லாம் செய்ய வச்சது நீதான் அஞ்சலி. எல்லாம் உனக்காக தான், உன் மேல இருக்கிற லவ்வால தான். ஆனா இன்னைக்கு நீ என்னை ஏமாத்தி இருக்க, நான் ஏமாந்திருக்கேன்னு நினைக்கும் போது டேய் உள்ளுக்குள்ள எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இந்த வலியெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது அஞ்சலி, புரியாது. நீ எனக்கு செஞ்சதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்ய வேணா? என்ன செய்யலாம்? சொல்லு மகேஷ். வேண்டாம் மகேஷ், என்னை விட்டுடு. நான் தான் சொன்னல, நான் அஞ்சலி இல்ல மதி தானே. சொன்ன கேளு. வேண்டாம் வேண்டாம். உன்னை விடுறதா? இல்ல. உன்னை விட்டுட்டு போறதுக்கு நீ யாரு? எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கேன்னா அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. இப்ப சொல்லு, என்ன பண்ணலாம் சொல்லு. டேய் அண்ணா, சொல்லுங்கடா, இவ்வளவு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அண்ணா போட்டு தள்ளுங்கண்ணா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணா, எவ்வளவு பெரிய துரோகத்தை உங்களுக்கு பண்ணிருக்காங்க. போட்டு தள்ள தானே சரியா வரும். கரெக்டடா, போட்டு தள்ளனா தானே சரியா இருக்கும். மகேஷ் என்ன? போட்டு தள்ளிரலாமா? மகேஷ் என்ன மகேஷ்? எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் நீதான் வேணும்னு, உன் மேல ஒரு சின்ன கீறல் கூட படக்கூடாதுன்னு நான் உன் முன்னாடி நிக்கிறேன்ல. இதான் அஞ்சலி லவ். டேய் நிறுத்துடா. எது எது லவ்? ஒரு பொண்ண பார்த்ததுமே அவளை அடையணும்னு நினைக்கிறதா? எப்படியாவது ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சுத்தி இருக்கிறவங்களை ஏமாத்தி அவகிட்ட பொய்யான நம்பிக்கைய சம்பாரிச்சு அவளை ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறதா? எதுடா லவ்? அஞ்சலி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னை எப்பவுமே அடிமையா நடத்தணும்னு நினைச்சதே இல்ல. அடிச்சு வாய் மூடு. என்ன நடத்தினதுக்கு பேர் என்னடா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவ்வளவு பெரிய வீட்ல ஒரு கைதி மாதிரி என்ன போட்டு வச்சிருந்தல, அத பாக்குறதுக்கு அங்க ஒரு கேமரா வச்சிருந்தல. அதெல்லாம் உன் பாதுகாப்புக்காக தான். மண்ணா கட்டி. எதுடா பாதுகாப்பு? எது பாதுகாப்பு? ஒரு மனுஷன தனக்கு பிடிச்சத அனுபவிக்கும் போது கூட அது பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு பாதுகாப்பா? டேய், என் வாழ்க்கையோட ஒவ்வொரு அசைவையும் நீ கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்க. நீ ஒரு மன நோயாளிடா. நீ எல்லாம் பூமியில சுதந்திரமா வாழவே கூடாது. அப்படி வாழ்ந்தா உன்னால எல்லாருக்கும் பிரச்சனை தான் வரும். பாருங்க. ஆமாடா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை பாசமா பேசிருப்பியா? அஞ்சலி, என்ன பேசுற? உன்னை நான் உள்ளங்கையில வச்சு தாங்கினேனே. அது எல்லாமே போய் தான். அது எல்லாமே உன் சைக்கோத்தனம் தான். கால்ல விலங்கு போட்டுட்டு நடக்க சொல்றதுக்கு சமம். அவங்க யாருங்கிற உண்மைய என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அது வந்து அஞ்சலி, அது நான் தான் உன்கிட்ட சொல்லி இருக்கேனே. அவங்க கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்க, மென்டலா பிரச்சனையில இருக்காங்கன்னு. அது நம்மள பாதிக்கணும் தான் நான் மறைச்சேன். அதுக்காக தான் மறைச்சியா? இல்ல அவங்க பேசினா உன்னை பத்தி நீக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். நீ எப்பேற்பட்ட அயோக்கியன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு மறைச்சியா? அஞ்சலி, டேய் நிறுத்து. அவங்க உன் அம்மாவா? சொல்லு, அவங்க உன் அம்மாவா இருந்தா? இல்லடா, அவங்கள ஏன்டா நீ மறைச்ச? சொல்லு, அப்ப அவங்க யாரு? ஏய் அஞ்சலி, அவங்க என் அம்மா தான். அம்மா சொல்லுமா.
ஏமா அமைதியா இருக்க? நான் உன் புள்ள தானே. நீ தானே என் அம்மா. என்ன 10 மாசம் சுமந்து பெத்தது நீ தானே. பாரு உன்னால அஞ்சலி என்னை எப்படிலாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு. இப்போ இங்க நடக்கிற மொத்த குழப்பத்துக்கும் நீதாம்மா காரணம். நீ பெத்த பிள்ளையோட வாழ்க்கைய நீயே அழிப்பியாமா? ப்ளீஸ்மா சொல்லுமா. உன் மருமக கிட்ட சொல்லி புரிய வைமா. இத்தனை வருஷம் பேசாத நீ இந்த ஒரு விஷயத்துக்காக பேசுமா, புரிஞ்சுக்கமா. அப்பதானே உன் புள்ள நல்லா இருக்க முடியும். இவ இவ என் புள்ளதான். நான் தான் இவனோட அம்மா. ஆ. பாரு என் அம்மாவே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ இதை தானே கேட்ட. ப்ளீஸ் அஞ்சலி என்ன புரிஞ்சுக்கோ. பலே ஆளுடா நீ. பா 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 பா. ஆனா ஏன் கண்ணு முன்னாடி நான் கூட இருக்கும் போதே ஒரே ஒரு சின்ன வார்த்தையால அவங்கள மிரட்டி அவங்களையும் போய் சொல்ல வச்ச பாத்தியா? ஆனா உன் திறமை எவனுக்கும் வராதுடா. ஆனா உன் ரீல் அறந்து போனதுக்கு அப்புறம் நீ எவ்வளவுதான் சுத்தினாலும் யார வச்சு சுத்தினாலும் படம் ஓடாது கண்ணா. அஞ்சலி நிறுத்துடா. இவங்க உன் அம்மாவா? இவங்க 10 மாசம் சுமந்து பெத்த பையன் நீயா? துரோகி, உன்னை நாங்க எப்படி எல்லாம் நம்பணும்டா? எங்க வீட்டோட முதல் மருமகன்னு உன்னை நாங்க எங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். என் புருஷனும் என் பிள்ளைங்களும் உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தரா தானடா பார்த்தாங்க. ஆனா நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை எங்களுக்கு பண்ணிருக்கடா. அத்தை என்னத்த சொல்றீங்க? நான் என்ன துரோகம் பண்ண? நான் யாரையும் ஏமாத்தல. நீ யாருக்குமே உண்மையாவே இருந்ததில்ல. ஏமாத்துறது மட்டும்தான் இவனோட வேலையாவே இருந்திருக்கு இல்ல? என்னடா என்ன அப்படி பாக்குற? இங்க பாரு, என் அத்தை இருக்காங்கல்ல, அவங்க கண்ணு முழிச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க.